2023ஆம் ஆண்டு மாத்தறை வெலிகம பகுதியில் ஹோட்டல் ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது போலீஸ் சார்ஜன் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் அப்போதைய பதில் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்யுமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி உத்தரவிட்டது. உத்தரவு வழங்கப்பட்டு 18 நாட்கள் கடந்த போதிலும் போலீசார் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்ய முடியாதுள்ளது. இதேவேளை கைது செய்யப்படுவதை தடுத்து இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு தேசபந்து தென்னக்கோன் மேன்முறையீட்டு நீதிமன்றில் எழுத்தாணை மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையிலேயே தேசபந்து தென்னக்கோனை காணும் இடத்தில் கைது செய்யுமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பின்னர் 12ஆம் தேதி இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் பல விடயங்களை முன்வைத்திருந்தார். மனுதாரரூடாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பிள்ளையாக இந்த சுற்றி வளைப்புக்காக நிலைநிறுத்தப்பட்டமை, சுற்றி வளைப்பு தொடர்பில் எவ்வித குறிப்புகளும் இடாமை, கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தென் மாகாண சுற்றி வளைப்புக்காக அனுப்பப்பட்டமை தொடர்பில் அப்பிரதேச போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அறிவிக்காமை, சட்டவிரோதமாக T56 ரக துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை தம்பசம் வைத்து அதனை பயன்படுத்தியமை, மனுதாரரின் கீழ் பாராமிலிட்டரி குழு ஒன்று இயங்கியுள்ளமை, சம்பவத்தில் காயமடைந்த போலீஸ் சார்ஜனை அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்காது இமதுவ அதிவக நுழைவாயில் வரை அழைத்துச் சென்றமை, இந்த சுற்றி வளைப்பில் கலந்து கொண்ட சகல போலீஸ் அதிகாரிகளது கையடக்க தொலைபேசி செயலிழக்க செய்யப்பட்டமை, மாத்தறை நீதிவான் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை மதிக்காமை ஆகிய விடயங்கள் அவர் மேற்கொண்டுள்ளதாகவும், அதேபோன்று இந்த துப்பாக்கி சூட்டுக்குள்ளான ஹோட்டல் உரிமையாளருடன் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு காணப்படும் தனிப்பட்ட பிரச்சினை தொடர்பிலும் திலீப பீரிஸ் இங்கு சுட்டிக்காட்டினார். எவ்வாறெனினும் தன்னை கைது செய்ய வேண்டாம் என தீர்ப்பளிக்குமாறு கோரி தேசபந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த ரீட் மனு கடந்த 17ஆம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்டதுடன் தேசபந்து தென்னக்கோனை உடனடியாக கைது செய்யுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இவ்வாறான பின்புலத்திலேயே பிடிவுராந்து பிறப்பிக்கப்பட்டு 20 தினங்களின் பின்னர் தேசபந்து தென்னக்கோன் இன்று காலை மாத்தறை நீதவான் நீதிமன்றில் ஆஜரானார். அதற்கமைய இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அவர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சாணக்க ரணசிங்க மன்றில் வாதிடுகையில் தமது கட்சிக்காரரான போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் இந்நாட்டில் குற்ற செயல்களை ஒழிப்பதற்கு விசேட சேவை செய்த நபர் ஆவார். அதனால் அவருக்கு குற்ற கும்பல் உறுப்பினர்களால் உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாகவே நாம் மேன்முறையீட்டு நீதிமன்றில் இது தொடர்பிலான பிணை கோரிக்கையை முன்வைத்தோம். அதேபோல் இந்த நீதிமன்றில் எனது எதிர்க்கட்சிக்காரருக்கு பிணை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் என தெரிவித்தார். எவ்வாறெனினும் போலீஸ் அதிபர் சார்பில் முன்வைக்கப்பட்ட இக்கோரிக்கைக்கு சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தனது எதிர்ப்பை வெளியிட்டார். போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் என்பவர் தற்போது பிடிவுராந்து பிறப்பிக்கப்பட்ட நபர் ஆவார். அவர் தற்போது நீதிமன்றத்தில் கதிரை ஒன்றில் அமர்ந்திருப்பது தொடர்பில் நான் புதுமை அடைகின்றேன். அன்றும் நான் கூறியது போன்று இவர் போலீஸ் அதிபர் பதவிக்கு தகுதியானவர் அல்ல, கான்ஸ்டபிள் பதவிக்கே தகுதியானவர் ஆவார். இன்று நான் இந்த நீதிமன்றில் ஒட்டுமொத்த கான்ஸ்டபிள்களிடமும் மன்னிப்பு கோருகின்றேன். காரணம், இவர் குறைந்தது கான்ஸ்டபிள் பதவிக்கு கூட தகுதியற்றவர் ஆவார். மேலும் தேசபந்து தென்னக்கோனின் சட்டத்தரணிகள் இவருக்கு குற்ற கும்பல் உறுப்பினர்களால் உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்தனர். எனினும் 20 நாட்கள் வரை இந்நபர் அவருக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ விசேட அதிரடிப்படை பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு என்பனின்றி நீதிமன்றில் ஆஜராகாது ஒளிந்திருந்தார். அவருக்கு இவ்வாறு குறிப்பிடுவதை போன்று உயிர் அச்சுறுத்தல் இருந்திருந்தால் எவ்வித பாதுகாப்புமின்றி எப்படி இவர் ஒளிந்திருந்தார்? கனம் நீதிபதி அவர்களே, நாம் இவர் தொடர்பில் பூரண விசாரணைகளை முன்னெடுத்தோம். 2021ஆம் ஆண்டு முதல் போலீஸ் அதிபர் தென்னக்கோன் தனது வாக்காளர் இடாப்பு பெயர் பட்டியலில் பதியப்படாதவர் ஆவார். குறைந்தது அவருடைய பேரில் இந்நாட்டில் எந்தவொரு சொத்துக்களும் இல்லை. உண்மையில் இவர் ஒரு மர்ம நபர் என சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றில் தெரிவித்தார். பின்னர் மீள மன்றில் கருத்துரைத்த தேசபந்து தென்னக்கோன் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சாணக்க ரணசிங்க எந்தவொரு நிபந்தனைகளின் கீழாவது தமது கட்சிக்காரருக்கு பிணை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார். முன்வைக்கப்பட்ட சகல வாதங்களையும் ஆராய்ந்த நீதிபதி பிணை வழங்குவது தொடர்பில் நாளை உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாக தெரிவித்தார். அதற்கமைய வழக்கு நாளைய தினம் வரை ஒத்திவைக்கப்பட்டதுடன் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோனை நாளைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். குறித்த உத்தரவின் பின்னர் போலீஸ் அதிபர் விசேட பாதுகாப்புக்கு மத்தியில் அங்குனுகொலபெலச சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்.